நடு ரோட்டில் இளைஞரை கடுமையாக தாக்கியவரை 5 வழக்குகளின் கீழ் கைது செய்த போலீசார். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டவருக்கு தாக்கப்பட்டவரின் பெற்றோர்கள் கொடுத்த ட்விஸ்ட். பெண் தோழி முன்பே இளைஞர் தாக்கப்பட்ட இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அன்வர் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அந்த பெண்ணை கீழே இறங்க சொல்லிட்டு இந்த இளைஞரை கடுமையா தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தகாத வார்த்தைகளால திட்டியும் அவரை மிரட்ட செஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த காட்சிகள் அங்க இருந்த ஒருத்தர் அப்படியே வீடியோவா பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த அன்வர் அப்படின்றவரு அந்த இளைஞரை தாக்கும் போது அவர் சாதி பெயரை சொல்லி கடுமையா பேசினதாகவும் கூறப்படுது. அதை தொடர்ந்து இந்த பெண் கூட நீ சுத்தனா அவ்வளவுதான், இதுக்கப்புறம் இந்த பொண்ணு கூட உன்னை பார்க்க கூடாது அப்படின்னு மிரட்டவும் செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இதை தொடர்ந்து சாலையில இளைஞரை தாக்குறது, தகாத வார்த்தைகளால பேசுறது, மிரட்டுறது, வண்டியை நிறுத்துறது அப்படின்னு 5 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செஞ்சு இந்த நிலையில கைது செய்யப்பட்ட அன்வரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருக்காங்க. அங்க வழக்கு நடந்துட்டு இருக்கும் போது தாக்கப்பட்ட அந்த இளைஞருடைய பெற்றோர்கள் நீதிமன்றத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட அன்வர் மன்னிப்பு கேட்டதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்ட இளைஞருடைய குடும்பத்தாரே விடுவிச்சது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.